எந்த கேள்வி முறையுமே கிடையாது. எல்லா மாநிலத்திலயும் கட்சிகள் இருக்கு. கட்சிகள் லஞ்சம் வாங்குறான். கம்பெனிகள்ட்ட கையேந்தி தான் நிக்கிறான். இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா கர்நாடகாவா இருக்கட்டும், உத்தரகாண்டா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், அவன் ஊருக்காரனுக்கு வேலை கொடுப்பான். அவன் ஊருக்காரனுக்கு தான் முதல் வாய்ப்பு கொடுப்பான் என்பதில் ஒன்னா இருக்கிறான். அதுல கட்சி வேறுபாடு கிடையாது. இது ஒரு உதிரி கூட்டம். திமுக, அண்ணா திமுக இருக்குது. ஒரு உதிரி கூட்டம். எதை பத்தியும் கவலை கிடையாது. எந்த வேல்யூஸும் கிடையாது. எந்த மதிப்பீடுகளும் கிடையாது. காசை கொடுத்தா எது வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி இருக்கிறாங்க. நீங்க தானே சொன்னீங்க 80 விழுக்காடு பண்ண மாட்டோம். நாங்க எங்களுடைய பொறுத்தளவு கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, இந்திய அரசு நிறுவனம் இருந்தாலும் சரி, 90 விழுக்காட்டுக்கு குறையாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வேலை, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சரி 80ன்னு சொல்றீங்க. அதையாவது கடைபிடிங்க. சரி, உங்களுக்கு தெரியாம இவ்வளவு விளம்பரம் இல்ல பண்றான். 4000 பேர் இந்த நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ஸ்கீம் வழியா வர்றாங்கிறது அவன் விளம்பரம் பண்றான். ஒன்னும் ரகசியமா இல்ல. அது 3 நாள் ஆச்சுங்க. அது இதுக்கு பிறகாவது தங்கம் தனசு பேசணும்ல. இவங்க கேட்காம வரீங்கன்னு. அப்ப திருட்டுத்தனம் இருக்குன்னு தான் அர்த்தம். உள் கையாள இருக்கீங்க தான் அர்த்தம். என்ன வேலை இது? அப்ப இங்க படிச்ச பிள்ளைகளுக்கு என்ன வேலை?